ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிடத்தில் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 4 பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் பூண்டுன்றதுனால 4 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரியா இருந்தால் ஒரு 2 பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்குங்க. காரத்துக்கு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் 1 மட்டும் சேர்த்துக்குங்க. நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைக்கணுங்க. கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கங்க இந்த சட்னி. அப்போ தான் நல்லா சுவையாக இருக்குங்க வெங்காய சட்னி. இப்போ அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடம் அதிகங்க செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பத்துக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் பெரிய வெங்காய சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். நன்றி, வணக்கம்.